கல்வி? படிக்கிறதுல சும்மா அறகுறையா படிக்கிறது. படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறனால நினைக்காது. உண்மையிலேயே ஒழுங்கா படிச்சவன் எவ்வளவு வேலை இல்லாம இல்லை தெரியுமா உங்களுக்கு? 5 லட்சம் பதவிகள் வேலை காலியாக இருக்கிறது. 50 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஏன் தெரியுமா? வேலைக்கு தகுதியான நபர்கள் கிடைக்கவில்லை. படிக்கிறதுல 40 மார்க் வாங்கி பாஸ் பண்றது அல்ல. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். போட்டித் தேர்வுகள்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா 99.9% இருக்கிறவங்களுக்கு 99.8 .1ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு அந்த 1.1ல எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் கிடைக்கும். மிகப்பெரிய வாய்ப்புகளை இழப்பார்கள். இந்த பரீட்சையில பாஸ் பண்ற மாதிரி போட்டித் தேர்வுல பாஸ் பண்ண முடியும்னு தயவு செய்து நினைக்காது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் நீங்க 40க்கு மேல மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிட்டே வருவீங்க. திடீர்னு போட்டித் தேர்வுல போகும்போது 0.1 மார்க் மிஸ். அப்படின்னா எப்படி படிக்கணும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெற்றோர்களும் உங்களை அப்படியே அனுப்பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன எதிர்பார்ப்போட உட்காந்துருப்பாங்க. அருள் பரிசு பிள்ளைக்கு 1000 மீதலிலும் பெரும் பரிசு கல்வி என பேசி இருக்கிறது மேலும். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடைய மன்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முதல்லயே வேதனை சொல்லிட்டேன். ஆனா அருள் பரிசு பிள்ளைக்கு 1000 மீதலிலும் பெரும் பரிசு கல்வி என பேசி இருக்கிறது மேலும். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா பரிசு கொடுத்தாலும் எல்லா பரிசோட சிறந்த பரிசு எது? கல்வி. படின்னு சொல்லும்போது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். படின்னு சொல்லும்போது கசப்பா தான் இருக்கும். நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டா பின்னால வாழ்க்கை பூரா இனிக்கும்டாங்க. நெல்லிக்காயை கடிச்சிங்கன்னா முதல்ல தோறுப்பா இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிங்கன்னா இனிக்கும். அது மாதிரிதான். அது எப்படி இலக்கியத்தில் சொல்லியிருக்கேன் தெரியுமா? நல்லா தமிழ் புரிஞ்சுக்கிறீங்க. தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காலம் முற்பயக்கும் சிந்நீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெறுகின்றான். கல்வி படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குதா, வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். ஆனா சிற்றின்ப செயல்கள் இருக்குல்ல, செல்போன்ல ரீல் பார்க்கறது இருக்குல்ல, பார்க்கறப்ப இன்பத்தை கொடுக்குண்டா வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணும் முடியும். அதனாலதான் பாரதிதாசன் சொன்னாரு, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு.